அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் மைதா பர்ஃபி செய்ய போகிறோம். அது எப்படி ஈஸியாக செய்யலான்னு, புதுசாக செய்கிறவங்களும் ஈஸியாக செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சுருக்கேன் நான். அதில் ஸ்டவ் இப்போ பற்ற வச்சுருக்கேன் நான். இது 120 கிராம் நெய், கரெக்டாக 120 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் போட்டாலும் பரவாயில்ல. அப்போ தான் ஈஸியாக நல்லா வரும் நம்மளுக்கு பர்ஃபி செய்கிறதுக்கு. பாருங்கள், இது 160 கிராம், ஒரு கப் அளவுக்கு இருக்குது மைதா மாவு, ஒரு கப் அளவு. இதுவும் போட்டு கொஞ்சம் நெய் சூடான பிறகு இதை போட்டு நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரலாம் நல்லா இதே போல் கலந்து விடலாம். நெய் அது விடுற வரலாம் நல்லா நம்ம கலந்து விடலாம். அப்போ தான் பச்சை வாசனை எல்லாம் போயிடும். பாருங்கள், ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கணும். ரொம்ப ஹையில் வச்சோன்னா அது கருகிடும். ஹையில் வைக்கவே கூடாது. பாருங்கள், சிம்லேயே தான் இருக்கணும் அடுப்பு. ஹையில் வைக்காதீங்க, ஹையில் வச்சா கருகிடும். பாருங்கள், இதே போல் கலந்து விட்டுட்டே இருந்தோம். மறுபடியும் நெய் உறிஞ்ச நெய்யெல்லாம் அப்படியே வரும். பாருங்கள், பார்த்திங்களா, நெய் விடுது பாருங்கள். அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். பச்சை வாசனை போயிடணும். அது வரல நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். கைவிடாமல் இதே போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், எவ்வளோ லிக்விட் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கலந்து விடலாம். எல்லா நெய்யும் வரும் பாருங்கள். ஓரங்கள்லாம் எடுத்து விடுங்க, இல்லைன்னா ஓரத்தில் அடி பிடிச்சிடும். அதனால் நான் நான்ஸ்டிக்கு பேன் தான் எடுத்துருக்குறேன். அதில் தான் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா உங்கள்கிட்ட அடிகனமான பாத்திரம் இருந்தாலும், கடாய் இருந்தாலும் அதுவும் வச்சு செய்யுங்க நீங்கள். பாருங்கள், இதே போல் கலந்து விடலாம். ஓரளவுக்கு நெய் எல்லாம் மறுபடியும் பாருங்கள், அவ்வளோதான். ஓரளவுக்கு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் எடுத்து. ஏன்னா நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சணும். அதனால் நம்ம நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்குறோம், ஸ்வீட் ரெசிபியெல்லாம். அதுவும் போய் பாருங்கள். அவ்வளோதான், ஸ்டவ் பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டேன் நான். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விடுறேன். விட்டுட்டு இப்போ ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சணும். அதனால ஒரு பேன் வச்சு இது 200 கிராம் சர்க்கரை. 200 கிராம் சர்க்கரைக்கு அரை கப் அளவு தண்ணி. நம்ம எடுத்த கப்புலேயே சர்க்கரை எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி. அப்போ தான் சீக்கிரமாக கம்பி பதம் வரும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப கம்பி பதம் வரணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு சின்ன கம்பி பதம் வரும் இல்லையா, அது போல் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா மைதா கலவை, அதை எடுத்து இதில் வச்சுட்டு இப்போ இன்னொரு இது போடணும். இதில் நான் பால் பவுட்ரு சேர்க்குறேன். ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் 5 ஸ்பூன் கூட போடுங்க, அப்போ தான் பர்ஃபி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் பால் பவுட்ரு போடுறேன். போட்டுட்டு நல்லா இது போல் கலந்து விடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்னமும் ஸ்டவ் ஆன் பண்ணல. இதுக்கு மேலே தான் எல்லாமே கலந்து விட்ட பிறகு தான் ஸ்டவ்வே ஆன் பண்ணுவேன் நான். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை பாகு, ஒரு சிறு கம்பி பதம் தான் வரணும். அந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்மளுக்கு. ஏன்னா மறுபடியும் நம்ம போட்டு இது கலந்து விட தான் போகிறோம். அதுலேயே கரெக்டாகிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது இல்லையா சர்க்கரை பாகு, அதுவும் போட்டுடலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். இப்போ ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், சிம்மிலே தான் இருக்குது. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். பால் பவுட்ரு போடும்போது நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்து விட்டுட்ட பிறகு தான் நீங்கள் ஸ்டவ்வே ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சுகர் பாகு நீங்கள் போடணும். பாருங்கள், இது போல் நல்லா போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்சம் கூட பாருங்கள் கடாயில் ஒட்டவே இல்லை. இது போலயே நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதே போல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துடும். அது வரலாம் நம்ம இது போல் கலந்து விடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்கிறேன் நான். பாருங்கள், நல்லா இது போல் இது பண்ணிவிட்டு அந்த பேச்சலாலையும் ஒட்டக்கூடாது, அது போல் இருக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கெட்டி பட்டுருச்சு பாருங்கள். நான் கொஞ்சம் நேரம் ஃபேன் அடியில் வச்சுருந்தேன். நீங்களும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு
ரொம்பவும் ஆறக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். கொஞ்சம் வந்து சூடாக தான் இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கை தொடுற அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி பார்க்கணுன்னா, இது போல் கொஞ்சமாக எடுத்து இது போல் உருண்டையாக பிடிச்சி உருட்டி பாருங்கள். உருண்டை பிடிக்குது, நம்ம கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இங்கே பாருங்கள், பேச்சுலாவிலையும் ஒட்டலை, கடாயிலையும் ஒட்டலை. இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு தட்டு இருந்தாலோ இல்லை ஒரு டின் இருந்தாலும், ஸ்வீட் செய்வோம் இல்லையா, அந்த தட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு அதில் போட்டுக்கலாம். நாங்கள் பாருங்கள், இது போல் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். கேக் டின்னு தான் இது. இப்போ வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் ஷீட்டு கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு சமப்படுத்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தடிப்பாக வேணும்னா தடிப்பாக பண்ணிக்கோங்க, மெலிசாக வேணும்னா மெலிசாக போட்டுக்கோங்க. நான் பாருங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா சமப்படுத்திட்டு இப்போ ஒரு 2 ஹவர் அப்படியே விட்டுறலாம். நம்ம 2 ஹவருக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் இது ஓவர் நைட் வச்சு காலையில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், நான் 2 ஹவருக்கு அப்புறம் நான் கட் பண்ணுறேன். வீடியோக்காக நான் சீக்கிரமாக வந்து கட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா இது போல் கட் பண்ணி விட்டுட்டு காலையில் எடுத்து பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் போட்டேன். இது இன்னும் கொஞ்சம் மெலிசாகவும் போட்டிருக்கலாம். நான் இன்னும் மெலிசாக போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நிறையவே வந்திருக்கும். நான் பெருசாக கட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், நான் இது வந்து 2 ஹவரில் எடுத்தது. நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுட்டு காலையில் எடுத்து பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அழகுப்படுத்துறதுக்கு சில்வர் பேப்பரும் கொஞ்சம் பாதாம் பிஸ்தாவும் நான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சில்வர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது போடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் வைங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மைதாவில் செஞ்சோன்னு யாரும் இது போல் சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஒன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.